சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு சரியான ஒரு மனநிலை ஆயத்தத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் மனநிலை தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாள் நம்முடைய செய்தியுடைய தலைப்பு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆதாரத்துக்கு என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும், மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். பழைய ஏற்பாட்டில் ஒரு வேத பகுதி, புதிய ஏற்பாட்டில் ஒரு வேத பகுதி. இரண்டு வேத பகுதியுமே ஒரே விதமான சம்பவத்தை சொல்லுகிறது. ஒரே விதமான சம்பவம் இரண்டு வேத பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு என்னாகமம் 11:23 வாசித்து பார்க்கின்ற பொழுது, மோசே பல லட்சம் ஜனங்களை அவன் வனாந்தரத்தில் நடத்தி வந்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லும்படியாக. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் கடவுளை நோக்கி முறுமுறுத்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மன்னா கொடுக்கிறீர். அந்த மன்னாவும் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எகிப்திலே நாங்கள் விலை கரையும் இல்லாமல் மீன்களை சாப்பிட்டோம், பூண்டுகளை சாப்பிட்டோம், பலவித பொருட்களை சாப்பிட்டோம். இப்பொழுது எங்களுக்கு இறைச்சி இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களுக்கு நான் எப்படி உணவு கொடுப்பேன்? அவர்கள் கேட்கிற உணவை, இறைச்சியை நான் எப்படி கொடுப்பேன் என்று அவன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்த பொழுதுதான் கர்த்தர் கொடுத்த பதில் என்னாகமம் 11:23 வாசித்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வாக்கு தத்தம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் அந்த ஜனங்களை அவர் போஷித்து நடத்தினார். கரத்தினால் அற்புதமாய் நடத்தினார். கரத்தினால் அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்தினார். மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது 5000 புருஷர்கள் மட்டும் சுமார் 10,000க்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு இயேசு உணவு கொடுக்க சொன்னார். நன்றாக கவனித்து பாருங்கள். உணவு கொடுக்க சொன்ன பொழுது அங்கே சீஷர்கள் கேட்டார்கள், இவ்வளவு ஜனங்களுக்கு நாங்கள் எப்படி உணவு கொடுக்க முடியும் என்று சொல்லி. அப்பொழுது அங்கே இருந்த 5 அப்பம் 2 மீன்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கையில கொடுக்கப்பட்டது. இயேசு வானத்தை நோக்கி அந்த அப்பத்தை மீனையும் தூக்கி பார்த்து அதை ஆசீர்வதித்து ஜெபித்து அவர் கொடுத்த பொழுது அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்டார்கள். அவருடைய கையிலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை, அந்த அற்புதம் அநேகரை போஷித்து வழி நடத்தினது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தமது கரத்தில் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, நெகமியா புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய கரம் நன்மை செய்யும், நன்மை செய்கிற கரம். உலகத்தில் தீமை செய்கிற கரங்கள் பெருகிவிட்டது. கையினால் மனிதன் அநேகரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறான், அறிவாளை கொண்டு வெட்டுகிறான், அடிக்கிறான், தீமை செய்கிறான். ஆனால் கர்த்தருடைய கை நன்மை செய்யும் என்று வேதம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் 8:15 சாலமோன் சொல்கின்ற பொழுது, எங்கள் தகப்பனாகிய என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர் என்று சாலமோன் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் கரத்தினால் நிறைவேற்றுகிறவர், நிறைவேற்றுவார். ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொன்னால் அது எப்படியும் ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய கரம் என்பது அவருடைய வல்லமை நிறைவேற்றும். இந்த உலகத்தில் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நிறைவேற்ற முடியாது. காரணம், அதை நிறைவேற்றுவதற்குரிய வலிமை, பலம் அவர்களுக்கு இல்லை. நானே ஒரு காரியத்தை சொன்னால் அதை நிறைவேற்ற முடியுமானால் நிறைவேற்றுவேன். என்னுடைய பலத்திற்கு மிஞ்சி என்றால் என்னால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் கர்த்தரோ ஒரு வார்த்தை சொன்னால்
அதை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமோதிக்கிறீங்க அந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே சகோதரியே? சாலமன் சொல்கிறான், என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை நீர் கரத்தினால் நிறைவேற்றினீர், நிறைவேற்றி முடித்ததை சொல்கிறான். எனவேதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னும் அப்போஸ்தலர் 11:21 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் ஊழியம் செய்பவர்களோடு கூட இருந்தது. அன்றைக்கு ஊழியம் செய்கிற விசுவாசிகள், சீசர்கள், அப்போஸ்தலர் கூட இருந்தது, ஊழியக்காரர்கள் கூட. ஒருவேளை இந்த வார்த்தையை ஊழியக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய ஊழியத்துல கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கரம் பெரியது, கர்த்தருடைய கரம் அது வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 5:15 வாசித்து பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம், விடுவிக்கிற கரம். அவர் விடுவித்தார், அவருடைய கரத்தினால் விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. கட்டப்பட்டிருக்கின்ற எத்தனை மனிதர்களை பிசாசினால, சாபத்தினால, நோயினால கட்டப்பட்டிருக்கிற உங்களை ஆண்டவர் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப கர்த்தருடைய கரம் நன்மை செய்யும், கர்த்தருடைய கரம் தாராளமாய் கொடுக்கும். கர்த்தருடைய கை இங்கே பார்க்கின்ற பொழுது அப்போ மத்திய 14:19 கர்த்தர் அந்த 5 அப்ப 2 மீன்களை ஆசீர்வதித்த பொழுது அவைகள் பெருகியது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்ப கர்த்தருடைய கை திரளாய் கொடுக்கும், நிறைய கொடுக்கும். ஒரு மீன் பிடிக்காமல் பேதுரு வந்தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி போன பொழுது அங்கே அவன் திரளான மீன்களை பிடித்தான், திரளாய் கிடைத்தது. ஒரு சிறுவன் ஒரு நாளிலே ஒரு திருவிழாவுக்கு சென்ற பொழுது ஒரு மிட்டாய் கடை, மிக்சர் கடை முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு கையில் வாங்க பணம் கிடையாது. ஆனால் அந்த ஓனர் இறக்கப்பட்டு, தம்பி வா, நீ உனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று சொன்னார். அவனோ தயங்கினான். பயப்படாத தம்பி, எடுத்துக்க, பணம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னான். பணம் கொடுக்க வேண்டாம், இலவசமா தர, கொண்டு போ, உனக்கு ஒரு கிஃப்ட். ஆனால் எடுக்க தயங்கினான். உடனே அவன் சொன்ன, ஐயா நீங்களே எனக்கு எடுத்து கொடுங்க, கையை விரிச்சானா 2 கையை. உடனே அவர் தன்னுடைய கையினால் எடுத்து கொடுத்தார். அப்பொழுது அவர் கேட்டார், தம்பி நீ ஏன் எடுக்கல? நான் சொன்னேன் பயப்படாம எடுக்க சொல்லி, நீ ஏன் எடுக்கல? என்ன எடுத்து தர சொல்ல காரணம் என்ன? உடனே அவன் சொன்னா, என்னுடைய கை சிறியது, உங்க கை பெரியது. மனிதனுடைய கை சிறியது. மனிதன் கொடுக்கும் பொழுது ஒரு அளவுதான் கொடுக்க முடியும், ஆனால் கர்த்தரோ அவர் அளவில்லாமல் கொடுக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ ஜனமே, இந்த நாளில் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் ஜனங்களை ஆண்டவர் போஷித்தார், புதிய ஏற்பாட்டிலும் ஜனங்களை ஆண்டவர் போஷிக்கிறார். கர்த்தருடைய கரம் என்பது அவருடைய வேலையை குறிக்கிறது. கர்த்தருடைய வேலை 24 மணி நேரமும் நடக்கும். இந்த உலகத்துல 24 hours ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யறாங்க. சில ஃபேக்டரி 24 hours ஓடுது, சில மிஷின் 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பரலோகமும் 24 மணி நேரம் உங்களுக்காக எனக்காக வேலை செய்கிறது, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது, நமக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நீங்கள் ஆண்டவர் மேல விசுவாசம் வையுங்கள். ஸ்தோத்திரம். இந்த 2 சம்பவத்தையும் நான் ஒப்பிட்டு ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த 2 சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது 2மே பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் மன்னாவாக இருந்தாலும் இறைச்சியாக இருந்தாலும் அது பரலோகத்தில் ஆண்டவற்றை கேட்டு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் 5 அப்ப 2 மீனை இயேசு வானத்தை பார்த்து அந்த 2 கையில் அவர் தூக்கிட்டார், வானத்துக்கு நேராக தூக்கிட்டார். அப்போ 2மே பரலோகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் இறங்கின பொழுது 2 இடத்திலையும் ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் போஷிக்கப்பட்டதை பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் போஷிக்கப்பட்ட சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த 2ல ஒரு காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த 2ம் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் அவர்கள் கேட்டார்கள், கேட்டுதான் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அவர்கள் கேட்காமலே கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாடு விசுவாசத்திற்கும் புதிய ஏற்பாடு விசுவாசத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாடு விசுவாசத்தை விட புதிய ஏற்பாடு விசுவாசம் மேன்மையானது. பழைய உடன்படிக்கை விட புதிய உடன்படிக்கை இயேசுவுடைய இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. பழைய ஏற்பாடுல கேட்டார்கள், அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். புதிய ஏற்பாடுல அந்த போஷிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருவர் கூட ஆண்டவரே எங்களுக்கு உணவு வேண்டும் என்று கேட்கல, நாங்க பசியா இருக்கிறோம். இயேசு சொன்னார், 3 நாட்கள் இங்கே அவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த 3 நாட்கள் அவர்கள் புசிக்கவில்லை, வழியில சோர்ந்து போவார்கள்.
ஒருவேளை அவர்கள் கூடி வரும்பொழுது சில உணவுகளை வைத்திருந்திருக்கலாம். அதை அவர்கள் உணவை சாப்பிட்டுட்டு அதெல்லாம் தீர்ந்து போயிருக்கும். அவங்ககிட்ட வேற ஒண்ணு இல்லை. அநேக மணி நேரங்கள் சாப்பிடாம இருக்காங்க. இயேசு அதை அறிந்து அவர்களுக்கு கொடுக்க விரும்பினார். அவர்கள் கேட்கவில்லை, இயேசுதான் கொடுக்க விரும்பினார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல தான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் நாவில சொல் பிறவாதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். இப்ப புதிய ஏற்பாடுல இந்த உலகத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம் கர்த்தரை விசுவாசித்தா போதும். இருதயத்துல நமக்கு தேவைகள் இருக்கிறது. இருதயத்தில் ஆண்டவர் விசுவாசித்து ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசித்தாலே போதுமா, அவைகள் நமக்கு கொடுக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் மத்தேயு 6:11 ஆண்டவர் சொல்லும் பொழுது, கேளுங்கள், அந்த பரமண்டல ஜெபத்துல ஆண்டவரே அன்றாட உணவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, ரெண்டையும் நம்ம குழப்பம் அடையக்கூடாது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல சில இடங்கள் ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். ஆனா இயேசு இந்த இடத்துல சொல்லும் பொழுது, நீங்க கேட்காமலேயே நான் கொடுப்பேன், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்படும். கவனிங்க, கேட்கிறது ஒரு விசுவாசம் தான். ஆனா கேட்காமல் நம்முடைய இருதயத்தில் ஒரு தேவை வரும் பொழுது நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், இன்னும் வாயில சொல்லப்படவில்லை, ஒரு ஜெபத்துக்கு போகல, அப்பொழுதே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்ப இருதயத்துல என் ஆண்டவரை சந்திப்பார் என்று எப்பொழுது விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த விசுவாசம் தான் பெரியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இருதயத்தில் ஆரம்பமாக வேண்டும். வேறு வாயினால் அல்ல, வேறு வாயால நம்ம சொல்றது மட்டும் கிடையாது. இருதயத்துல முதலாவதாகவே நமக்கு என்ன தேவையோ அதை இருதயத்தில் வைத்து அதை விசுவாசித்து கர்த்தரால் கூடுமா கூடாதா என்று சொல்லி இருதயத்துல 100% அந்த ஒரு மனதோடு விசுவாசித்து அதன் பிறகு நம்ம வாயினால் சொல்லும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை பேச அறிவதற்கு முன்பதாக அந்த தாய் குழந்தைக்கு என்னது தேவை என்று அவள் அந்த குழந்தையுடைய செய்கையை புரிந்து அறிந்து அந்த குழந்தைக்கு அந்த காரியங்களை செய்கிறாள். ஆனால் அதே குழந்தை பேச ஆரம்பித்தும் அந்த குழந்தை கேட்குது. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, 2 நிலையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டும் கொடுக்கப்படும், நீங்கள் கேட்காமல் உங்கள் இருதயத்தில் ஒரு தேவை இருந்தால் அது இருதயத்தில் இயேசுவை பார்த்து விசுவாசித்தால் அந்த தேவையும் கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே அநேக தேவைகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். காரணம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பு, அவர்களை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கினார். அவங்க இந்த உலகத்தில் பிறந்த பிறகல்ல, அவர்களை உருவாக்குவதற்கு முன்பதாகவே ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஆதியாகமம் 1:29 சொல்லும் பொழுது, நான் இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன் என்று சொல்கிறார். பாஸ்ட் டென்ஸ், கொடுத்து விட்டேன். இனி அப்படி கிடையாது. அப்ப ஆண்டவர் நமக்குரிய ஆசீர்வாதங்களை இனி உருவாக்கல, கொடுத்துட்டார், வாக்குத்தத்தமா கொடுத்துட்டார். அதைத்தான் நம்ம பெற்றுக்கொண்டோம். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யறோம்? பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்ட சந்தோஷம் போல நீங்க இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும். பெற்றுக்கொள்ளாதது போல இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசம் என்பது நம்ம ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டோம். ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டா எவ்வளவு சந்தோஷம் வருது. அதே மாதிரி அதை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய விசுவாசம் நிச்சயமாகவே அது மகிமைப்படும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. எனவே இந்த 2 வேத பகுதியிலிருந்தும் முதலாவது ஒரு உண்மை புரிந்து கொள்கிறோம். என்னவென்று சொன்னால், இங்கே பழைய ஏற்பாடுல கேட்டு கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாடுல கேட்காமல் கொடுக்கப்பட்டது. அந்த 5 12 மீன்களை இயேசு பெருக செய்த இடத்துல ஒருவரும் கேட்கல, உணவு ஒருத்தரும் கேட்கல. அந்த இடத்துல ஒரு ஆள் கூட, இயேசுவே எங்களுக்கு பசியா இருக்குது, சாப்பாடு கொடுங்கப்பா, உணவு கொடுங்கப்பா என்று ஒருத்தரும் கேட்கல. பிரசங்கத்தை நிறுத்துங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுங்க, ஒருத்தரும் சொல்லல. எல்லாரும் கவனமாக தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்க கேட்க உங்க வாழ்க்கையில தேவன் உங்கள் இருதயத்தில் எதை விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது தேவ சித்தமானால் நிச்சயம் நடக்கும். இருதயத்தினுடைய விருப்பம் அது ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அதை கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். சில அற்புதங்கள் சில காலங்கள் ஆகலாம், ஆனால் நிச்சயமாகவே
ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் தரிசிக்கிறதை கொடுப்பார். இரண்டாவதாக இதுல ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் நடந்த இந்த அற்புதமோ புதிய ஏற்பாட்டில் நடந்த அற்புதமோ, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் இச்சித்தார்கள், புதிய ஏற்பாட்டில் அவங்க இச்சிக்கல. நல்ல கவனிங்க, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்னாம 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது பாருங்க, அவங்க பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். முறையிட்டு, ஸ்தோத்திரம். 4வது வசனத்துல, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அப்ப எங்க ஆரம்பிக்கிறது? அந்நிய ஜாதி. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அந்நிய ஜாதி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கு. இப்ப நம்ம வீட்டுல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருப்போம், சில எல்லா காரியங்களும் ஒழுங்கா இருப்போம். நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிற மக்கள் அவங்க வருவாங்க. இப்ப அவங்க தான் ஆரம்பிச்சு விடுவாங்க. தேவனுக்கு விரதமான ஏதாவது ஒரு காரியம் அவங்க ஆரம்பிப்பாங்க. முதலாவது நமக்கு அதுல விருப்பம் இருக்காது, ஆனால் அவர்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அதை செய்ய ஆரம்பிக்கிறோம், அதை செய்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் ஆரம்பத்தில் அவங்க இச்சிக்கவில்லை, ஆனால் அவர்களை சுற்றில் இருந்த பிரஜாதிகள் இச்சையினால அதுல அவங்க இழுக்கப்பட்டாங்க. இப்ப இன்னைக்கு உலகம் இச்சையினால நிறைந்திருக்கிறது. உலகம் பல காரியங்கள்ல அவங்க பல காரியங்களை செய்கிறார்கள். இதை நம்ம கண்களால் பார்க்கும் பொழுது நாம் அவைகளில் இழுக்கப்படக்கூடாது, அவைகளில் இழுத்துண்டு போகக்கூடாது. ஒரு ஆலை இழுத்து கொண்டு போகிறது போல அந்த இச்சை என்கிற அலையில நாம் இழுத்து கொண்டு போகப்படக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுல நம்ம கவனமா இருக்கணும். அப்ப இந்த 2 இடத்துல பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடுல அவர்கள் இச்சித்தார்கள், புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம் மத்தேயு 14:20 அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிறவைகளில் திருப்தி அடையணும், திருப்தி அடையணும். நீதிமொழிகள் 14:14 வாசிக்கிறோம், பின்மாற்றம் உள்ளவனும், ஸ்தோத்திரம், தன் வழிகளில் நல்ல மனுஷனும் தன் வழிகளில் அவன் திருப்தி அடைகிறானா. உலகத்துல மனுஷன் அவன் வழியில போய் திருப்தி அடைகிறான், பின்மாற்றமா போறவன் அவனுக்குள்ள ஒரு திருப்தி. ஒருத்தன் ஜெபம் பண்ணலன்னா இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுகிற, ஏன் ஜெபம் பண்ணலாம், அவருக்கு ஜெபம் பண்ணல, அதுல ஒரு திருப்தி. நான் நல்லா இருக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வருமானம் வருகிறது, ஒரு திருப்தி அடைகிறார்கள், ஒரு வாழ்க்கை திருப்தி அடைகிறாங்க. அவங்க வழிகளில் அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைகிறாங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சிலர் பின்மாற்றமா போய் அந்த பின்மாற்றத்துக்கு காரணங்களை சொல்வார்கள், அதுல திருப்தி அடைகிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகள், அப்படி இருக்க கூடாது. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாடுல இச்சையினால அவங்க அந்த என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அந்த இறைச்சியை ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் 33வது வசனம், தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது, கர்த்தர் ஜனங்களை மகாபெரிய வாதையால் வாதித்தார். வாதை, இன்றைக்கு COVID-19 வாதை. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதமானால், இந்த செய்தி இன்னும் பல ஆண்டுகள் கழித்து கேட்கப்படுமானால், அப்பொழுது ஒரு வாதை இந்த உலகத்தில் இருக்கும். ஸ்தோத்திரம். விஞ்ஞானிகள், மருத்துவ விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, எந்த ஒரு வைரஸையும் நம்ம அழிக்க முடியாது. அந்த வைரஸை தடுக்கிறோம், அது பெருகாமல் தடுக்கிறோம். ஏதோ அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உலகத்துல மனிதனை ஆட்கொண்டு வைரஸ் தாக்கி வாதை, அந்த நோய், வாதை நோய் மனிதனை அழித்து கொண்டு இருக்கிறது. காலகாலமாக 1920 வந்தது, இப்ப 2020 ஆரம்பித்து 2021 போய்கொண்டு இருக்கிறது. இன்னும் இந்த வைரஸ் உருமாறி பல வைரஸா வரும். இன்னைக்கு இதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகள் கழித்து வருகின்ற வைரஸுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படும். ஆனால் அதை அழிக்க முடியாது. அப்ப வாதை என்பது காலகாலமா இருக்கிறது. வரலாற்றில், உலக வரலாற்றில் வாதை நோய் என்பது ஏதோ இக்காலகட்டத்திலும் அல்ல, காலகட்டத்தில் மட்டுமல்ல, நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் அதை நேரடியாக பார்க்கிறோம், நம்ம அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ஆனால் சிலர் இந்த வாதையை பார்க்கவில்லை. ஆனால் இதற்கு முன்னால் வந்த வாதைகளை அனைவர் பார்த்திருக்கிறாங்க. ஆனால் காலகாலமாக உலக சரித்திரத்திலையும் பைபிள் சரித்திரத்திலும் வேதாம சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது நிறைய நேரங்களில் வாதைகள் உண்டாயிருக்கிறது. இங்க என்னாகமம் 11 அந்த வாசித்து பார்க்கின்ற பொழுது நான் வாசித்த வசனத்துல, ஸ்தோத்திரம், அவர்கள் அங்கே அந்த வாதையினால, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வாதையினால 33ல அநேகர் பாதிக்கப்பட்டு
அநேகருக்கு வாதை வந்தது. அநேகருக்கு வாதை பெரிய வாதையால ஆண்டவர் அவர்களை வாதித்தாராம். அநேகருக்கு வாதை நோய் வந்துச்சு. அநேகருக்கு நோய் வந்தது. அநேகர் அதுல மரணம் அடைந்தது கூட நம்ம பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்ப வாதை நோய் ஏன் வருகிறது? மனிதனுடைய இச்சைகள், தவறான காரியங்கள், ஸ்தோத்திரம், தவறான வாழ்க்கை வாழும் பொழுது வாதை வருகிறது. அவனுக்குள்ள வாதை வருகிறது. அவனுடைய இச்சையினாலதான், மனித இச்சையினால தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறான், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். அதனால வாதை வருகிறது. இங்கே பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 15வது வசனத்துல வாசித்து பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே உமது சாயலால் நான் திருப்தியாவேன் என்று சொல்கிறான். ஆண்டவருடைய சாயல் எதுல திருப்தி? ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி, ஒரு ஆராதிக்கும் பொழுது ஒரு திருப்தி, தேவ வார்த்தை கேட்கும்போது திருப்தி, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுவது ஒரு திருப்தி, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது ஒரு திருப்தி, கர்த்தருக்கு கொடுக்கிறது ஒரு திருப்தி. ஆனா உலக மக்கள் எப்படி திருப்தி அடைகிறார்கள்? அதே சங்கீதத்துல 17ஆம் சங்கீதத்துல முந்தின வசனத்துல 14 வாசித்து பார்க்கின்ற பொழுது, அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்துல மனுஷன் எப்படி திருப்தி அடைகிறான்? அவன் எப்படி திருப்தி அடைகிறான்? அவனுக்கு பணம் வந்தா ஒரு திருப்தி, ஒரு சாப்பிட்டா ஒரு உணவு சாப்பிட்டா ஒரு திருப்தி, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டான் ஒரு திருப்தி, ஒரு நிலம் வாங்கினா திருப்தி, ஒரு வீடு கட்டினா ஒரு திருப்தி, ஒரு நல்ல வேலை கிடைச்சா திருப்தி, அதிக வருமானம் வந்தா திருப்தி. அவன் திருப்தி அடைகிறான். அதுக்கு பிறகு என்ன நினைக்கிறான்? அவன் அந்த சொத்தை பிள்ளைகளுக்கு அவன் விட்டு போகிறான். அந்த பிள்ளைகள் அந்த சொத்தை நான் சம்பாத்தியம் பண்ணதை என் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். ஆனா அவங்க பிள்ளைகள் அதை அனுபவிக்கிறார்களா? காலகாலமாக அதை அனுபவிக்க முடியும். அவங்க பிறகு அது என்ன நடக்கும், அந்த சொத்து என்ன ஆகும், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. கவனிங்க, உலக மக்கள் உலக பொருட்களால் திருப்தி அடைகிறார்கள். ஆனால் அந்த திருப்தி நிலைத்து இருக்காது. அந்த திருப்தி குறைந்து விடும். சம்பாத்தியம் பண்றான், பிள்ளைகளை பெறுகிறான், வீட்டை கட்டுறான், ஆனா அதே வீட்டுல வாழ முடியல. வீட்டை விட்டு பிள்ளைகள் பெரியவர்களாகி திருமணமாகும் பொழுது அதை வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள். எத்தனை பேரு, எத்தனை பெற்றோர், எத்தனை தாய் தகப்பன் துரத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப துரத்தப்படும் பொழுது வீடு இல்லாம அவன் என்ன செய்கிறான்? அழுகிறான், கண்ணீர் விடுகிறான். அவன் கண்ணீர் விடுகிறான். லோத்து மனைவி கட்டின வீடு திருப்தி அடைஞ்ச நல்ல வீடுன்னு, ஆனா அந்த வீட்டை ஒரு நாள் விட்டுட்டு போகும் பொழுது பின்னிட்டு பார்க்க உப்பு தூணாகிறா. அப்ப அவளுக்கு வேதனை, ஐயோ நான் வீடு கட்டினால விட்டுட்டு போறேனே. பாருங்க, சிலர் வீட்டை கட்டுவாங்க, நிலத்து வாங்குவாங்க, கொஞ்ச நாள் அதை விற்பனை செய்வாங்க, லோனுக்குல கட்ட முடியாது, பண கடன் விற்பாங்க. அப்போ அந்த மனசுல இருக்கிற சந்தோஷம் போயிடும், அவங்க பெருமைப்பட்ட அனுபவங்கள் போய்விடும். அதனால என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலகத்தின் எந்த ஆசீர்வாதங்களாலும் பொருட்களாலும் நாம் திருப்தி அடையக்கூடாது. திருப்தி என்பது அதுல ஒரு சந்தோஷம், அதுல நம்ம திருப்தி அல்ல, அது நம்முடைய மனசுக்கு நிறைவாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரே நிறைவு ஆண்டவருடைய சாயல். காலையிலே அவருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சாயலால் சங்கீதம் 17:15 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆண்டவரே உமது சாயலால் நான் திருப்தியாவேன். ஆண்டவருடைய சாயலை நான் திருப்தி அடையணும். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரை தரிசிக்கிறது, அதுலதான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும். மோசே எத்தனையோ அனுபவிச்சான் பார்வோன் அரண்மனையில, அது அவன் மனசை திருப்திப்படுத்தல. அதுக்கு பிறகு அவன் நிறைய அற்புதங்கள் அவன் மூலமா நடந்தது, அவன் மனசு திருப்தி ஆகல. நிறைய அற்புதங்கள் நடந்தது, செங்கடலை பிளந்தான், எத்தனையோ அற்புதங்கள் மோசே மூலமா நடந்தது. எதுல அவன் திருப்திப்படல? மோசே, ஆண்டவரே நான் உமது முகத்தை பார்க்கணும் அப்படின்னா. ஏன்? நம்ம ஆத்துமா, நம்முடைய மனசு ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அபிஷேகம், பரிசுத்தாவின் நிறைவு நம்முடைய இருதயத்துல வந்தாதான் திருப்தி. இந்த உலகத்துல பணத்தினாலேயோ வீட்டினாலேயோ புகழ்னால திருப்தி கிடையாது, உயர்வுனால திருப்தி கிடையாது. இப்ப பாருங்க, திருப்தி என்பது ஆண்டவருடைய சாயல். 2வது சங்கீதம் 36 சொல்கிறேன், ஆண்டவரே உமது ஆலயத்தின் பரிபூரணத்தினால் நாங்கள் திருப்தி அடைவோம். சங்கீதக்காரன் அவன் சொல்கிறான், சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல வாசித்து பார்க்கின்ற பொழுது, முது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், முது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்ப ஆலயம், ஆலயத்தினுடைய சம்பூர்ணம்,
ஆலயத்தில் திருப்தி. ஸ்தோத்திரம். ஆலயம் என்று சொல்லும் பொழுது நான் 3 காரியத்தை சொல்லுகிறேன். ஆலயம் என்பது சபை. சபை விசுவாசிகள் கூடுகிற இடம் ஒரு ஆலயம். சபை விசுவாசிகள் கூடுகிற இடம் தான் ஆலயம். அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அப்ப ஆலயம் என்பது ஆலயத்தினுடைய பரிபூர்ணம். அந்த சபை கூடி வருகிற, நம்ம கூடி வரும் பொழுது சில காலங்கள் கூடி வரவில்லை, ஆனாலும் அந்த சபையில இருந்து நடத்தப்படுகிற ஜெபத்தில் எல்லாரும் கூடி வர்றது கிடையாது. ஏன்னா சபை தேவாலயத்து மேல அவங்களுக்கு அவ்வளவு வாஞ்சை கிடையாது, அக்கறை கிடையாது. மற்ற ஜெபத்துலலாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, சபை ஜெபத்தில் ஆர்வப்பட மாட்டாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவர்கள் சபையை புறக்கணிக்கிறார்கள், அந்த ஊழியரை மதிக்கிறது கிடையாது, சபையை புறக்கணிக்கிறார்கள். பிரியமானவர்கள், நீங்க எந்த சபையை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்க சபைக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும், புறக்கணிக்க கூடாது. புறக்கணித்தீங்கன்னா நீங்க சத்தியத்தை அறியல, சத்தியத்தின்படி நடக்கல, சத்தியத்தை கீழ்ப்படியவில்லை. பாருங்க, ஆலயத்தின் பரிபூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். 2வது, ஆலயம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவது ஆலயம் என்பது சபை விசுவாசிகள் கூடும் இடம். 2வது ஆலயம் என்பது தேவராஜ்யம். முழு உலகத்துல ஒரு ஆலயம் இருக்கு, தேவராஜ்யம். ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய சபையில் இருக்காங்க. 3வது ஆலயம் என்பது மனிதன், நம்ம சரீரம். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நமக்குள்ள ஆண்டவர் தங்குகிறார், பரிசுத்த ஆவியினால நமக்குள்ள தங்குகிறார், நமக்குள்ள தங்குகிறார் இந்த ஆலயம். இப்ப நமக்குள்ள இந்த ஆலயம், நமக்குள்ள ஒரு திருப்தி என்றால் நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கணும். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நம்ம ஆலயத்தில் ஆண்டவர் தங்குகிறார். இப்ப நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக உண்மையாக இருக்கணும். அப்போ ஆலயத்தின் பரிபூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கவனிங்க, திருப்தி. ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், பழைய ஏற்பாடுல இச்சித்தார்கள், புதிய ஏற்பாடுல திருப்தி அடைந்தார்கள். இப்ப ஆண்டவருடைய கரம், கர்த்தருடைய கை ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது நம்ம திருப்தி அடையணும். ஸ்தோத்திரம். முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. 3வதாக இந்த 2 வேத பகுதியில் பார்க்கும் பொழுது தேவை மிகுதி, தேவை மிகுதி. 2லுமே அங்கேயுமே பல லட்சம் ஜனங்கள். மோசே கேட்கிறான், எங்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் அடிச்சாலும் இறைச்சி கொடுக்க முடியாது. இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், என் கையில 200 ரூபா தான் இருக்கு, ஒருத்தர் கையில் 5 மீன் இருக்கு. தேவை மிகுதி. நல்ல நீங்க 2 இடத்துலுமே அவங்க சூழ்நிலை தேவை மிகுதி. இக்காலகட்டம் நமக்கு தேவை மிகுதியாகி கொண்டே போகிறது. காலங்கள் வர வர தேவை மிகுதியாகிறது. நம்முடைய தேவை, ஒவ்வொரு மாத தேவை மிகுதியா இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரு வித்தியாசத்தை சொல்லுகிறேன். பழைய ஏற்பாடுல மீதி எடுக்க முடியல, நிறைய எடுத்தா கெட்டு போயிடும். மன்னா நிறைய எடுத்தா சாப்பிட்டு போய் மீதி வைக்க கூடாது, கெட்டு போயிடும். ஆனா புதிய ஏற்பாடுல மீதி எடுத்தார்கள். 2ல ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த 2 வேத பகுதியில வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் மீதியானதை எடுக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் தேவைகள் எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி, அது சந்திக்கப்படும், ஒரு குறையில்லாமல் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஆனால் நமக்கு மிக முக்கியமான தேவை எது? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு நல்ல பங்கு. நமக்கு என்ன தேவை? முதலாவது ஆண்டவருடைய சமூகம் தான் நமக்கு தேவை. உலகத்துல தேவை மிகுதியா இருக்கிறது. இந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தேவை என்ன? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கும் சில தேவை இருக்கிறது, நமக்கும் தேவை இருக்கிறது, ஆண்டவருக்கும் தேவை. நமக்கு உலக ஆசீர்வாதம் தேவை, ஆண்டவருக்கு என்ன தேவை? ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் கெட்டு போவது ஆண்டவருக்கு சுத்தம் அல்ல. இயேசு சொன்னார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது தாகமா இருக்கிறேன். இயேசுடைய தாகம் தீர்க்கப்பட அவர் திடீர்னு ஒரு மழை பெய்யுச்சுன்னா மழை பெய்யும், மழை தண்ணி குடிச்சிட்டு அவர் தாகம் தீர்க்கப்படலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு பசியா இருந்தார். அவருக்கு பசி வந்ததுன்னா அவருக்கு உணவு எப்படி கிடைக்கும்? ஆனா இயேசு சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனாரு. அவங்க உணவு கொண்டு வந்தாங்க. நீங்கள் அறியாத ஒரு போஜனம். என்ன போஜனம்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், அவருடைய பிள்ளைகள் மனம் திரும்பணும், ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய வரணும், பரலோகத்துக்கு வரணும், மீட்கப்படணும், நரகத்துக்கு போக கூடாது. அதான் அவருடைய தேவை, ஆண்டவருடைய தேவை. இப்ப நமக்கு தேவை இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவருக்குன்னு ஒரு தேவை இருக்குது. ஆண்டவருக்கு என்ன தேவை? ஜெபிக்கிற நபர்கள் தேவை. ஆண்டவருக்கு யார் தேவை? யார் ஊழியம் செய்கிற நபர்கள் தேவை. என் காரியமா யார் போவான்? ஆண்டவர் கேட்கிறார். திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்க ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன். ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை, சுவிசேஷ அறிவிக்க ஆட்கள் தேவை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆட்கள் தேவை. பெரியமான தேவ பிள்ளைகளை, தேவை மிகுதி. இன்னைக்கு நம்ம தேசம் பெரிய தேசம். நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சொற்பம், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று இயேசு சொன்னார். அறுவடை மிகுதியா இருக்கிறது.
சுற்றி வட்டாரத்தில் எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்க பேர் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சபையில் ஒரு புதிய திட்டமாக, பழைய திட்டம் தான், ஒய்கோஸ் ஊழியம். 5 பேர் பேர் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களை ஆண்டவரை நடத்துங்க. ஆண்டவருடைய தேவை அதுதான். இன்னைக்கு உங்கள் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு நீங்கள் அதுல ஒரு திருப்தி அடைய வேண்டாம். யோபு வாழ்க்கையில யோபு தன்னுடைய பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணா. ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவருடைய தேவைக்காக நம்ம முன்னே வரும் பொழுது நம்முடைய தேவை ஆண்டவர் சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவரிடத்தில் ஊழித்து வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுவித்தேன். ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வர எல்லாவற்றையும் விட்டு வருகிறேன். நான் யாரையும் நம்பல, உண்மை நம்புகிறேன். ஒரு நாள் என்னை குறைவில்லாமல் நடத்தணும். உலக தேவை குறித்து நான் நினைக்க மாட்டேன், உங்களுடைய ஊழியத்தை குறித்து சிந்திப்பேன். நீ ஏன் தேவை சந்திக்கணும் சொன்ன. அதே மாதிரி ஆண்டவர் இன்று வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியம் வளரணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேவராஜ்யம் விரிவாக வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய ஜெபம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதில் சொந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பூர்த்தியாக்குறார். உங்கள் தேவை எவ்வளவு மிகுதியா இருக்கலாம், உங்கள் தேவை ஆண்டவர் சந்திப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ ரிபாலாபா ஷந்தா ரகாமனாபா, ஓ ரிபாலாபா யந்தா ரகாபாராபா, ஓ ரிமானாதி யந்தா ரபாபாபாபா. ஆண்டவர் உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்கள் தேவை எவ்வளவு அதிகமாக இருக்கலாம், உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கலாம், கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும். ஓங்கி பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டெடுக்கிற ஆண்டவர். நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஓ, இந்த யூடியூப் சேனல்ல இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். ஆமென். இந்த 2 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு நாமத்தில் ரிக்காமானாத் யந்தரபா, ஓ ரிபாலபா ஷந்தரபா. உங்கள் தேவைகளை ஆண்டவர் பூர்த்தியாக்குவார். உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. உம்முடைய கரம் பெரியதப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.